students, welcome. So CBSE Maths 10th in Tamil 6th lesson triangle lesson. So ரொம்ப important lesson. ஸோ இதில் எதுவுமே deleted portion இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு. நீ கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ எக்ஸாமில் எந்த சம் கொடுத்தாலும் செஞ்சுருவீங்க. ஓகே, சரி, எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 1 அதில் 5-6 பேர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேரும் சிமிலராக இல்லையா, எந்த ரீசன்னால நம்ம சிமிலர்னு சொல்கிறோம். சரி, இஃப் சிமிலராக இருந்துச்சுன்னா அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். சரியாம்மா? கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எல்லாமே சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பை த சைட்ஸ் இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, எஸ். ஸோ நவ் கோ டு த ப்ராப்ளம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வந்து இப்போ 3 சைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் 2 இருக்குது. ஸோ 2க்கு வந்து நம்ம எதை கீழே எழுதலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து ஒருவேளை 6ம் எழுதலாம், 3யும் எழுதலாம். சரியாமா? உனக்கு அப்படி தானே டவுட் வரும். ஓகே, நான் 6 வந்து 2க்கு எழுதிட்டேன், அப்போ 3க்கு யாரை எழுதுறது? அது வந்து ஓகே அவுட் வந்துடுச்சு. ஓகே, சி அப்போது கண்டிப்பாக இந்த 2.5க்கு நம்ம யாரை எழுதணும்னா 5 தான் எழுதணும். சரியா? ஸோ அதில் யாருக்காவது டவுட் வருதா? ஏன்னா 2.5 நீ இன்ட்டு 2 பண்ணால் 5 வரும். சரியா? அப்போ கன்ஃபார்மாக இங்கே 2 × 2 பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 4. ஸோ இதை 2 × பண்ணால் இங்கே 5. சரியாம்மா? ஸோ இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள்ஸில் ஏபி சைடு நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் அப்படின்னா 2 2s are 4. அப்போ ஏபி சைடுக்கு, சரியா, நம்ம ப்ளூ கலரில் போடுமா, இந்த ஏபி சைடுக்கு யாரை வந்து ப்ரொபோர்ஷனல் வரும் அப்படின்னா QR தான் வரும். புரிஞ்சா எல்லாருக்கும் இது? சரியா? ஓகே, இப்போ அடுத்தது பிசி போட போகிறோம். பிசிக்கு நான் சொல்கிறேன் கிளியராக புரியணுன்றதுக்காக. சரியா? இப்போ நம்ம பிசி வந்து எவ்வளோ மார்க்கு? 2.5. 2.5 வந்து 2 பண்ணால் என்ன வரும்? நமக்கு 5 தான் வரும். ஸோ இங்கே இருக்கிற 3 சைடில் 6ஓ 4ஓ வர்றதுக்கு சான்சஸே இல்லை. நீ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலுமே வராது. சரியா? ஆனால் 5 மட்டும்தான் வரும். ஸோ நம்ம கன்ஃபார்மாக என்ன பண்ணிக்கலாம், பிசிக்கு இந்த பிசிக்கு பேர் யாரை தான் எழுதணும்? பிஆர். ஸோ நம்ம இங்கே எழுதலாமா? பிசி பை இங்கே வந்து பிஆர் இல்லை ஆர்பி, எப்படினாலும் எழுதிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது எந்த சைடு? அவங்களுக்கு நம்ம இன்னொரு கலர் யூஸ் பண்ணலாம். க்ரீன் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். சி ஏசி 3 2s are 6. இது க்ரீன் கலரில் இருக்கா? அப்போ நம்ம அதுக்கு என்னமா எழுதணும்? இந்த சைடு தான் எழுதணும், ஏன்னா அதுதான் 6. அப்போ ஏசி எழுதிட்டு கீழே நான் என்ன எழுதணும்? கியூபின்னு எழுதலாம், இல்லை பிக்யூ, ஒரு கண்டினியூட்டிக்காக பிகோன்னு நான் எழுதியிருக்கேன். சரியா? ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மிஸ் இது நீங்களாகவே எடுத்து எழுதுறீங்கன்னா ஆமாம். நம்ம எப்படி நம்மளாக செலக்ட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஏபி செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஏபி வந்து 2 இருக்குது. ஸோ 2 இருக்குல்ல, எனக்கு வந்து 6 எழுதணுமா 4 எழுதணுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, அதனால் நான் அதை வெயிட்டிங்கில் வச்சுட்டேன். அடுத்தது நான் யாரை பார்க்குறேன்? 2.5. ஸோ 2.5 கண்டிப்பாக வந்து எது கூட தான் மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது? 5 கூட மட்டும். சரியா? ஸோ 2.5 யார் கூட பேர் பண்ணுது? 5 கூட. ஏபி எழுதிட்டு அதாவது சாரி பிசி, இந்த பிசி 2.5க்கு நேராக நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இந்த 5 பிஆர் எழுதிச்சு. சரியாம்மா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்? அப்போ இப்போ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. 2.5லேருந்து 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 5 கிடைக்கும். அப்போ எல்லாத்தையுமே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் மைண்ட்லேயே. ஸோ அப்போ வந்து 2 2s are 4. அப்போ 4 வந்து யார் கனெக்ட் பண்ணுறாங்க? இந்த கியூஆர் தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஏபிக்கு பதிலாக கீழே என்ன எழுதணும்? கியூஆர். ஸோ தேர்ட் சைடு வந்து 3 2s are 6. ஸோ இவங்க 2 பேரும் பேர். சரியா? ஸோ இந்த பேரை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக எந்த சைடை எந்த ப்ரொபோர்ஷனலுக்கு எழுதணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியாம்மா? ஸோ இது தெரிஞ்சிச்சா? ஏபி பை கியூஆர், பிசி பை ஆர்பி, ஏசி பை பிக்யூ. ஓகே, இதோட மெஷர்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம அதை கண்டிப்பாக எழுதணும். ஸோ எழுதலாமா? ஓகே, ஸோ வாட் இஸ் ஏபிமா? ஏபி வந்து 2, கியூஆர் 4, அடுத்தது பிசி வந்து 2.5, கீழே வந்து ஆர்பி, ஸோ அது வந்து 5, அடுத்தது ஏசி 3, அதுக்கப்புறம் என்ன இருக்கோம்? பிக்யூ வந்து 6.
ஸோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணால் 1/2. இதுவும் பாருங்க 1/2. ஸோ இதுவும் 1/2. அப்போது எல்லா ரேஷியோஸும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1/2. சரியா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. அப்போது பை ஆங்கிள் என்ன சைடு, 3 சைடும் இருக்கிற அந்த க்ரைட்டீரியா, சரியா, சைட்ஸ் க்ரைட்டீரியா படி we can say yes, the two triangles are similar. ஓகே, இப்போ இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்ல போகிறேன், நல்லா கவனி. ஆர்டர். சரியா? இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் வந்து சிமிலர்னு நம்ம சொல்லியாச்சு. ஏன் சொல்லியிருக்கோம்? ஏன்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எல்லாமே 3மே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1/2க்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஓகே, இப்போ நம்ம இன்னொன்று என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, சைட்ஸ், இந்த ஆங்கிள்ஸ்க்கு பேர் எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதணும்? நல்லா ஒரு நிமிஷம் கவனிங்க. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எழுதியில் ABC சிமிலர் டு, ஃபஸ்ட்டு நல்லா கவனிமா, இங்கே ஏபி சைடு இருக்குது. ஓகே, அப்போ ஏபி சைடுக்கு எது நமக்கு வந்து ப்ரொபோர்ஷனல் வந்துச்சு? 2னா இங்கே 4. ஸோ QR. அப்போ நான் யாரை எழுதணும்னா QR. கண்டிப்பாக இதுதான் வரணும். ஸோ லாஸ்ட் லெட்டர் P. ட்ரையாங்கிள் QRPன்னு தான் எழுதணும். சரியா? ஸோ இப்போ எப்படி ஏன் அப்படி நம்ம எழுதணும் மிஸ்? கவனிங்க, இந்த AP வந்து இங்கே QR. இந்த 2 சைடு தான் இங்கே வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்குது. இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கே 4 கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். சரியா? அதாவது BCக்கு வந்து RP கரெக்டாக இருக்கா? BC வந்து 2, RP வந்து 5. அதுக்கப்புறம் பாருங்க, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படி AC இருக்கா? AC வந்து 3 இருக்குது. இங்கே வந்து PQ PQ அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ஃபார்ம். உங்களுக்கு புரிஞ்சா? இது வந்து நம்ம போன சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா AAA ஆங்கிள் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணோம். இதில் வந்து என்ன க்ரைட்டீரியா நம்ம யூஸ் பண்ணுறோம்? சைட்ஸ் க்ரைட்டீரியா. 3 சைடையும் வச்சு நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இது வந்து SSS க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ AAA என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது? AAA, SSS, இன்னொன்று வந்து SAS சார்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா தான் நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ராப்ளத்துக்கு SSS. ஸோ இதில் நான் மிஸ் சொல்கிறதுல இங்கே ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆர்டர். நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எழுதல, ABCன்னு எழுதிட்டேன் நம்ம யூஸ்வலாக எப்போயுமே எழுதுறதுனால. அடுத்த ட்ரையாங்கிள் அசிமிலர் எழுதுகிறப்போ இந்த AB சைடோட லென்த்தை நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போது இங்கே ஏபிக்கு நேராக சிமிலர் எழுதுகிறப்போ QRன்னு ஆரம்பிக்கணும். சரியா? ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ரேஷியோஸில் வராங்க. ஸோ அதனால QR, லாஸ்ட்டில் ஆப்வியஸ்லி P போட்டோம். சரியா? ஸோ இது எதுக்கு மிஸ் போகிறோன்னா ஆர்டருக்காக. ஸோ ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாம்மா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீயா செஞ்சுப்பார். சரியா? இந்த 3 சைட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ட்ரையாங்கிளில், 3த்துக்கும் மிஸ் ஒவ்வொரு கலர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ போட்டிருக்கேன், அந்த 2 தான் ரேஷியோஸில் வரணும். அடுத்தது ரெட்டு போட்டிருக்கேன், அடுத்தது வந்து க்ரீன் போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடுக்கு இது தான் வரணும். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.